So hey guys, welcome back to this video. ஸோ வணக்கம், நான் உங்கள் கோகுல். நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாம் வந்து இப்போ ஈரோடு டு வால்பாறை ட்ரிப்பில் எங்கே இருக்கோம் அப்படின்னா பல்லடம் டு பொள்ளாச்சி ரோட்டில் வந்து இருக்கோம். பாருங்க, நம்ம நட்பு தான் கூட வந்திருக்கான். பல்லடம் டு பொள்ளாச்சி ரோட்டில் செம்ம மிஸ்ட்டுங்க. இந்த ரோட்டில் உங்களுக்கே நல்லா தெரியும் நினைக்கிறேன். வியூவாக இருக்குது இந்த இடத்துல ரோட்டில் போகக்குள்ளேயே. காலையில் கரெக்டாக இந்த வின்டர் டைமுங்களா சூப்பராக இருக்குது. ஸோ வாங்க நம்ம அப்படியே வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிச்சிடலாம். என்ன எப்போ ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கரெக்டாக ஈரோடு தான். ஈரோட்டில் இருந்து 3:30 போல் வீட்டிலேருந்து வண்டி எடுத்தேன். பெருந்துறை வந்துட்டு 4:30 வந்துட்டேன். ஸோ கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பாட்டில் வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஆலியா டேமில் வந்து வந்திருக்கோம். ஸோ ஆலியா டேம் வந்து பார்த்தோன்னா நமக்கு 6.4 கிலோமீட்டர்ஸ் பரப்பளவில் வந்து இருக்குது. ஸோ எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இந்த டேம் வந்து பார்த்தோன்னா நம்ம காமராஜர் இருந்த ஆட்சியில் வந்து கட்ட டேம்னு சொல்கிறாங்க. 1962 வந்து இந்த டேமை கட்டியிருக்காங்க. ஸோ ரொம்ப 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 அழகாக இருக்குது. ஆலியா டேம் ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்தாச்சு. ஸோ வந்து நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். அருமைடா டேய், அருமை. மாப்பிள்ளை கிக்கர் போடுற டே வாய். சரி வரங்க பாவேந்தன். சரி பாய். நாம் இப்போ வண்டி எடுத்துட்டோம். மணி வந்து 10 ஆகிடுச்சு. நான் ஈரோடு டு வால்பாறை ட்ரிப்பில் வந்து ஆலியார் டேம் முடிச்சுட்டு இப்போ வண்டி எடுத்தாச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயில், சன்ரைஸ் ரொம்ப சுள்ளுன்னு அடிச்சுது. இப்போ மேலே போக போக வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த சில்னஸ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பஸ் வந்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ வண்டி இல்லை, 2 வீலரில் 4 வீலரில் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், நம்ம முன்னாடி தான் போயிட்டுருக்கு பஸ்ஸு. மேலே வந்து டாப் வரைக்குமே போகுது. வந்து நம்ம ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ போடல அப்படின்றதுக்கு நிறைய பேர் கேட்டாங்க. கமெண்ட்ஸ்லேயும் வந்துச்சு. நம்ம வீடியோ போடாததுக்கு ஒன்லி ரீசன் நம்ம வந்து பிஇ பண்ணிகிட்ருக்கோம், படிச்சுட்ருக்கோம். ஸோ அது வந்து 3rd இயர் தான் இப்போ நான் படிச்சுட்ருக்கேன். 3rd இயர் படித்தாலும் லீவ் டைம்ஸில் கூட வீக்லி போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் ஆனால் வீக்லி போடலாம். நான் ஹாஸ்டலில் வந்து ஸ்டே பண்ணிக்கிறனால வீடியோ வந்து எடுக்க முடியறதில்ல. 2 வீலர்ஸ் அவங்க அலவுடு ப்ராஹிபிட்டடு. காலேஜில் வந்துட்டு நம்ம ஹாஸ்டல்ஸ் 2 வீலர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நான் 2 வீலர் இல்லாமல் கொஞ்சம் சஃபர் ஆகிறேன். 2 வீலர் இருந்தால் தான் கொஞ்சம் எங்கே போகிறதா இருந்தாலும் கரெக்டாக இருக்கும். இப்போ வீடியோ முடிஞ்ச வரைக்கும் என்னால் கொண்டு வரேன். நம்ம வந்து 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீசெண்டாக அடிச்சிருக்கோம். ஒரு 3 டேஸ்க்குள்ளே தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. சார் அல்டிமேட்டுங்க. நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிப்போம் அப்படின்றது நான் ஆரம்பிக்கும் போது நினைக்கவே இல்லை. பட் ஆனால் அடிக்கணும் அப்படின்னு ஒரு சேலஞ்சில் இருந்தேன். 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே வளர்ந்து போகணும். நம்ம வந்துட்டு பெரிய ஃபேமிலியாக ரீச் ஆகி நல்லதாக பண்ணணும் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணியிருக்கேன். 10K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அன்னைக்கு நமக்கு எக்ஸாம் இருந்ததுங்க, செமஸ்டர் எக்ஸாமு. வந்துட்டு ஹேர்பின் பெண்டு 40 பெண்டு வந்து நம்ம வால்பாறையில் இருக்குது. நம்ம அதில் ஃபஸ்ட்டு பெண்டை வந்து கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். 2 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் பக்கம் வரதான் இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு இது இவ்வளோ பெரிய இது மேட்ரு நடந்துச்சு தெரியுங்களா? ஃபஸ்ட்டு நம்ம கன்னியாகுமரி போகலான் இருந்தோம். நான் மோட்டிவேட் பண்ணி முன்னாடி மாப்பிள்ளை போயிட்டுருக்கான் பாரு, மாப்பிள்ளைகிட்ட கேட்டேன். மாப்பிள்ளை ஓகே மாப்பிள்ளை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டான். கன்னியாகுமரி போகலான்னு சொல்லிட்டு ஓகே. அது நான் எப்படி மோட்டிவேட் ஆனேன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருந்தான். அந்த மாதிரி நான் கன்னியாகுமரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூகுள் மேப்போட இது ஸ்டேட்டஸ் போட்டிருந்தான். நமக்கு பார்த்துட்டு நமக்கு பைக்கு அப்படின்னு சொன்னாவே ரொம்ப பிடிக்குங்க. அப்படின்னு பிளான் பண்ணி மாப்பிள்ளையை கேட்டேன். எக்ஸாம் முடிச்சுட்டு, அதாவது ஒரு டிசம்பர் ஃபுல்லாக செமஸ்டர் எக்ஸாம் நடந்ததுங்க. ஸோ எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு நம்ம இங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். மாப்பிள்ளை என்னட்டான், மாப்பிள்ளை வேணாம், நம்ம சும்மா வெறும் எம்டி ரைடாக இருக்கும், முதல்ல ஒரு நல்ல ஒரு நேச்சுரலிட்டிக்காக ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல இதாக போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி ஓகேடா அப்படின்ட்டு நானும் சரின்னு சொல்லிட்டேன். அவன் மூணார் பார்த்தான்.
ஸோ மூணார் எல்லாமே எல்லா இதுவும் பிளான் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிட்டோம். நம்மளாம் மட்டும் புக் பண்ணலை, பட் ஆனால் என்னென்ன ஸ்பாட்டுக்கு போகலாம், நம்மளாம் எப்படி நமக்கு யூடியூப் வீடியோவில் வந்துட்டு கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். ஸோ எல்லாமே பிளான் பண்ணதுக்கப்புறம் சடனாக என்ன ஆகிடுச்சுன்னா, வீட்டில் சொல்லியிருப்பான் போல், எல்லாம் வேணாம், அது ரொம்ப ஹைட்டு, இந்த டைம் நியூ இயர் டைமில் ரொம்ப க்ரௌடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்சேஃப் அப்படின்றனால அவங்க வீட்டில் வேணான்ட்டாங்க. அப்படின்னு பிளான் பண்ணுறக்குள்ள திடீர்னு இன்னொரு ஃப்ரெண்டு வந்துட்டு நாங்கள் ஒரு 3 பேர் வரோண்டா, நம்ம வயநாடு தான் போகலான்ட்ருக்கோம் அப்படின்னா, ஓகே வயநாடு பெஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கேட்டோம். சரி நான் வீட்டில் தான் சொல்லிட்டு கூட ரெடி பண்ணிக்கிறேன்டா, வந்துடுறேன்டா அப்படின்னா. வயநாடு கரெக்டாக இன்றைக்கி வந்து 31, நேற்று வந்து 30 நைட்டு ஒரு 9 மணிக்குள்ளே வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டால் இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னான் பார்த்தீங்களா, ஸோ அவன் வந்து முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். ஸோ ஓகே கேன்சல் பண்ணுறா அப்படின்ட்டு ஃப்ரெண்டு இன்னொருத்தர் கூட வர்றேன்னா அவனையும் கூட்டிகிட்டு நம்ம பிளானில் வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்கா, நம்ம போகணும், ஆனால் வந்துட்டு எங்கே போகிறோம் அப்படின்றத வந்துட்டு முடிவு பண்ணிடலாம் அப்படின்ட்டு டக்குன்னு வால்பாறை முடிவு பண்ணோம். ஏன்னா நானும் வால்பாறை போனது கிடையாது. முன்னாடி மாப்பிள்ளை வண்டி ஓட்டிட்டு இருக்கான் பாருங்க, அவன் வந்து வால்பாறை இதுக்கு முன்னாடி போயிருக்கேன்னா. வால்பாறையில் என்னென்ன ஸ்பாட்டு அப்படின்றது அந்த அளவுக்கு முடிவு பண்ணலை. நாம் இனிமேல் போய் தான் அதெல்லாமே பார்க்க போகிறோம். சேவ் மறையாடு அப்படின்றான், சேவ் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மறையாடோட சிம்பிள் போட்டிருக்காங்க. மறையாடு கண்ணுக்கு சிக்கிச்சுன்னா உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுறேன். வாவ் பார்த்துட்டோம், இப்போதான் சொன்னேன் அதுக்குள்ளே பார்த்துட்டோம். பார்த்தாச்சு. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மறையாடு ஃபஸ்ட் டைம் நம்ம மேலே ஏறுறதுமே பார்த்துட்டோம். வேறு ஏதாச்சும் நம்ம கண்ணுக்கு சிக்குதான்ட்டு அப்படியே பார்த்துருவோம். நாட்டு எருமை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் நம்ம கண்ணுக்கு சிக்குதான்னு பார்த்துருவோம். அடுத்த பெண்டு வந்துட்டோம் பாருங்கள். நம்ம கீழே தான் வந்து பார்த்தோன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லியிருந்தாங்க. என்னென்னா ஏதாவது ஃபுட்டெல்லாம் மங்கிக்க யாருக்கு எதுக்கும் தரமாக இருந்ததுன்னா கீழே தூக்கி போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ தூக்கி போட்டிங்கன்னா அதுக்கே எடுக்க வந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம், முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஒரு ஆடு ஒன்று பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட நம்ம இன்னைக்கு ஒரு இது பார்க்குறது 3rd ஆடு பாருங்க. இந்த ஒரு ஆட்டுக்காக எவ்வளோ இங்கே முன்னாடி நிறுத்தி போட்டு டிராஃபிக் பண்ணுறாங்க. பார்த்து ஸோ மாப்பிள்ளை லைட்டாக தடுமாறிட்டாங்க இந்த பெண்ணில். நீங்களும் வந்து போகிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஹெல்மெட்ஸ் மஸ்ட்டு. வேறு நீங்கள் எல்லா சேஃப்டி கிட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஹெல்மெட் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஜர்க்கின் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹெல்மெட் மட்டும் தான் சேஃப்டி கியர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு நான் எதுவும் சேஃப்டி கியர்ஸ் வாங்கலை. இப்போ வந்து நம்ம ப்ரொமோஷன் வீடியோ தானே பண்ணிகிட்டு இருந்தோம், ஏன் இன்றைக்கி இந்த ட்ராவல் விளாக்னு கேட்கலாம். நம்ம ட்ராவல் விளாகும் பண்ணலாம். நம்ம அந்த ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போதே அந்த மாதிரி தான் ஆரம்பித்தேன். ஆரம்பிக்கிறப்ப இல்லை க்ரியேட்டிவ் வீடியோ ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். இந்த க்ரியேட்டிவ் வீடியோ வந்து பார்த்தோன்னா அவ்வளோக்கோ இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளால் கொண்டு வர முடியல. வந்துட்டு நம்ம அடுத்து ப்ரொமோஷன் போகலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டெல்லாம் சஜஷன் பண்ணாங்க, பண்ணுறா அப்படின்ட்டு. ஸோ நாமளும் ஓகே அப்படின்ட்டு எடுத்து பண்ணோம். நல்ல ரீச் இருந்தது. அப்போ வந்து நம்ம சேனல் பேர் வந்து மிஸ்டர் 360 அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். ஸோ அந்த மிஸ்டர் 360க்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்டைலில் என்னென்ன பார்க்க வரோம் அப்படின்றத நம்மளை எல்லாத்தையுமே காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஏமாப்ல ஓகே. அங்கேருந்து பாருங்கள், நமக்கு அந்த வியூ நல்லா தெரியும். இங்கே இருந்து அப்படியே மேலே ரோடு அங்கே தான் போகுது. இங்கே ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. இந்த இடத்துல வந்துட்டு வண்டி எல்லாம் பார்க்கிங் பிரச்சனை இருக்கனால இங்கே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆலியார் டேமோட வியூ பாயிண்ட் ஜம்முன்னு தெரியுது. ஃபுல்லாகவே சூப்பராக தெரியுது பாருங்கள். 9th பெண்டில் வந்து வியூ பாயிண்ட் இருக்குது. நம்ம வந்து 9th பெண்ட்லேருந்து இப்போது வண்டி எடுத்துட்டோம் நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ 10th பெண்டு வந்துட்டோம். மாப்பிள்ளை ஏரியா அடிக்காத, லெஃப்ட்லேயே கட்டடி. 10th பெண்டு தாண்டிட்டோம். ஸோ 10th பெண்டு தாண்டி அடுத்து 11th பெண்டு வந்துடுச்சு. நமக்கு மொத்தமாக 40 பெண்டு இந்த வால்பாறையில் இருக்குது. 2
2 டேஸ் வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 2 டேஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா நம்ம 2 டே 1 நைட் ஸ்டே பண்ண போகிறோம். இதுக்கு காரணமே வந்துட்டு அவ்வளோக்கோ